ஞாபகம் ஊட்டுவதற்காக ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மாடத்தில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் 2 வழக்காளிகள் வர்றாங்க. நேராக அவருடைய தொழுமிடத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே வர்றாங்க. இவர் தொழுது முடிச்சுட்டு பார்க்குறாரு, அறிமுகம் இல்லாத ஒரு ஆளார் 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் திடுக்கிறார், பயப்படுறார். நீங்கள் யார் என்று கேட்கும்பொழுது, நாங்கள் உங்களிடத்தில் வழக்கு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது, வழக்காளியில் ஒருத்தர் சொல்கிறார், என்னிடத்தில் ஒரு ஆடு இருக்கிறது. வழக்கு தொடக்கக்கூடிய அவர் அவரிடத்தில் 99 ஆடு இருக்கிறது. இப்பொழுது அவர் தன்னுடைய 99 ஆடுகளோடு என்னுடைய ஒரு ஆட்டையும் கேட்கிறார். அது என்னுடையதான் என்று என்ன பண்ணுறாரு, அவர் வாதத்தில் என்னையுமே மிஞ்சி விட்டார். இது தன்னுடைய ஆடு போல் அவர் சித்தரித்து விட்டார். நீங்கள் தான் எங்களுக்கு மத்தியில் நியாயமான ஒரு தீர்ப்பை கூற வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த வழக்காளி சொல்லுகிறார். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்கிறாங்க, பொதுவாகவே கூட்டு சேரக்கூடிய இருவரில் ஒருவர் இன்னொருவரை மோசடிக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் மிகைத்து விடுகிறார். இது அநியாயம். உங்களிடத்தில் 99 ஆடு இருந்துச்சுன்னா இன்னொருத்தருடைய ஆடை தன்னுடைய ஆடு என்று என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இது அநியாயத்தில் பெரிய அநியாயம். இவ்வாறு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த ஒற்றை ஆடு என்பது அவருக்குரியது, 99 ஆடுகள் என்பது உங்களுக்குரியது. நீங்கள் அதிகமாக ஆடு வச்சிருக்கீங்கிறதுக்காக அவருடைய ஆட்டை என்ன பண்ணக்கூடாது, உரிமை கோரக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நியாயமாக தீர்ப்பு வழங்குறார். தீர்ப்பு வழங்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்து வரும். அது அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அவர் ஏதே ஒரு தவறு செய்து விட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் என்ற அடிப்படையில் பொதுவாகவே இந்த ஞானிகள், சாமியார்கள், கடவுளுடைய அவதாரம், நானே கடவுள் அப்படின்லாம் குரூப் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே தவறுக்கு அப்பாற்பட்டவராக மனித புனிதர்களாக தங்களை சொல்லிக்கொள்வார். நம்ம தவறே செய்ய மாட்டோம், நாங்கள் தான் யோக்கியத்திலும் யோக்கியவான்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கடைசியில் ஆதாரத்தோடு மாட்டும் போல தான் எல்லாரும் சிறை கம்பிக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தவறுக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பதை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். அப்போ தான் அவர் உணர்றார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து என்ன பண்ணுறாரு, அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்று கேட்கிறார். அல்லாஹ் தாலாவும் மன்னித்து விட்டார். இதுதான் சம்பவம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 2 வழக்காளிகள் வர்றாங்க, ஒருத்தரை மிகைக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நியாயமான தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பின் மூலமாக இறைவனுக்கு தான் செய்த தவறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உணர்கிறார், திருந்துகிறார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் சொல்லுகிறேன் என்ற பெயரிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மீது கொச்சையான ஒரு அவதூறை பைபிள் எப்படி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறாரோ அது மாதிரி இஸ்லாமியரும் சொல்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு 99 மனைவிகள் இருந்ததாகவும், இன்னொருத்தருடைய மனைவி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அபகரித்து கொண்டதாகவும், அதனால் அல்லாஹ் தாலா இந்த வழக்காளிகள் மூலமாக ஞாபகப்படுத்தி கொண்டதாகவும் இந்த செய்தியை என்ன பண்ணுறாங்க, விளக்கம் என்ற பெயரில் எழுதி வைக்கிறாங்க. இன்னொரு மனைவியை அபகரிக்கிறத விபச்சாரம் தானே. விபச்சாரத்திற்கு அல்லாஹ் இந்த தண்டனையாக கொடுப்பான், 2 பேர் வழக்கு மூலமாக ஞாபகப்படுத்தக்கூடிய தண்டனையாக கொடுப்பான். விபச்சாரம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும்பாவங்கள், 7 பெரும்பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போ அவ்வளவு பெரிய பெரும்பாவத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்திருந்தார்கள் என்றால் அல்லாஹ் தாலா அவர் கொடுத்திருக்க வேண்டிய தண்டனை என்பது வேறாக இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் தாலா அப்படி சொல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இப்படி சொல்லவும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு தவறு செய்து விட்டார், அவ்வளோதான். அந்த தவறை ஞாபகப்படுத்துவதற்காக 2 வழக்காளிகள் மூலமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு சம்பவத்தை நிறைவேற்றுகிறான். இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நாம் தெரிய வேண்டிய விஷயம். அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நேற்று சொன்னோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்று சொன்னால் நோன்பில் சிறந்த நோன்பு, அதாவது ஃபர்லான நோன்புக்கு பின்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது. தொழுகையில் சிறந்த தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுத தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். எப்படி நம்ம தொழுவாங்கன்னா, இரவில் பாதி என்ன பண்ணுவாங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உறங்குவாங்க. இரவில் முழுமையாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இரவு ஒரு 12 மணி நேரம் வச்சுங்க, 12 மணி நேரத்தில் 6 மணி நேரம், இது நம்ம கால்குலேஷன் தான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதின்றாங்க. நம்ம இரவை பாதியானமோ 12 மணி நேரம் கால்குலேட் பண்ணுறோம். 6 மணி நேரம் என்ன பண்ணுவாங்களா, அவங்க தூங்குவாங்க. அப்போ இரவில் பாதி என்ன பண்ணுவாங்கன்னா உறங்குவார்கள்.
அதற்கு பின்னாடி உறங்கி எழுந்ததுக்கு பின்னாடி 1/3 என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்வுக்காக என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வணங்குவாங்க. 1/3 வணங்கிவிட்டு 1/6 என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவர்கள் தூங்குவார்கள் என்று என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் என்னது அவர்கள் தூங்குறாங்க. 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க. 4 மணி நேரத்தில் நெருக்கமாக என்ன பண்ணுறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கினார்கள். இது சிறந்த தொழுகை என்றது, அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி இது சிறப்பான தொழுகை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுத தொழுகை என்பது சிறந்த தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை குறித்து என்ன பண்ணுறாங்க, சிறப்பித்து சொல்கிறாங்க. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னராக இருக்கிறார்கள், நபியாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனையும் தருகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வஹைனா லி தாவூத சுலைமான் நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், தாவூதுக்கு சுலைமானை நாம் அன்பளிப்பாக வழங்கினோம், அவர் நல்லடியார், இறைவனிடம் திரும்புவார் என்று என்ன பண்ணுற அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி தருகிறான். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாரிசாக அன்பளிப்பாக என்னது வழங்குகிறான். இவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் தஆலா கல்வியையும் ஞானத்தையும் அதிகாரத்தையும் வழங்கிதான் சொல்ல வழக்கது ஆத்தைனா தாவூத சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வியை நாம் கொடுத்தோம். அப்படி கல்வி வழங்கப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், வகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபல்லல்னா அலா கஸீர் மின் இபாதிஹி மினல் முஃமினீன், ஏராளமான நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களில் எங்களை சிறப்பித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பணிவை அடக்கத்தை வெளிப்படுத்தினார். ஏராளமான நம்பிக்கை கொண்ட பல நல்லடியார்களில் எங்களை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான், அதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறோம், புகழுக்கு சாட்டுகிறோம், எங்களுக்கு அது எந்த விதமான புகழ் இல்லை என்று என்ன பண்ணுறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட இல்ம் கல்வியை குறித்து என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாக என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லி காட்டுகிறான். அதே போல் இவர்களுக்கு இன்னொரு சிறப்பு, தாவூதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா வாரிசாக கொடுத்துறான். இந்த 2 பேருக்கு சேர்த்து என்னன்னா ஒரு அல்லாஹ் தஆலா இன்னொரு கிஃப்டே ஒன்று தரான். என்ன கிஃப்ட்னா, இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, யார், தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மக்களே பறவையின் மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பறவை பேசக்கூடியதை யார் உணர்வா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உணர்வாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்வாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இருவருக்கும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்தது என்னது, கல்வி, அதிகாரம். இருவருக்கும் சேர்த்து கொடுத்த இன்னொரு நிகமத்து என்னன்னா, பறவையின் மொழி, பறவை பேசுகிறத இவங்க கேட்பாங்க, இவங்க பேசுகிறது என்னது, பறவை கேட்கும். அப்படி என்னது அல்லாஹ் தஆலா அப்படி ஒன்னது ஒரு சிறப்பை என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அதை சிறப்பை பெற்றதுக்கு பின்னாடி இவர்கள் இருவரும் சேர்ந்து சொன்ன சொல்லி என்னன்னா, இன்ன ஹாதா லஹுவல் ஃபலுலுல் முபீன், இது எங்களுடைய இறைவனின் தெளிவான அருட்கொடை அப்படின்னா. இப்பயும் அல்லாஹ்விடத்தில் பணிவைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை, எங்களுடைய திறமையெல்லாம் இல்லை. நாங்கள் என்னது பறவையை பழக்கி வச்சு அதுகளுக்கு பாஷையை கற்றுக் கொடுத்து அதுக பேசுகிறத நாங்கள் கேட்டு நாங்கள் பேசுகிறது அதுக கேட்டு அப்படிலாம் எங்களால் இல்லை, அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடை. அந்த பறவை பேசக்கூடிய பாஷை அல்லாஹ்வின் மூலமாக எங்களுக்கு என்னது கற்றுத்தரப்பட்டது, அதை நாங்கள் அறிகிறோம் என்று என்ன பண்ணுறாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எங்களுடைய இறைவனுடைய தெளிவான அருட்கொடை என்பதாக என்ன பண்ணுறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. பிரத்யேகமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரத்யேகமாக கூடுதலாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா, ஜின்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டது. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. ஜின்கள் என்னது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுகிறது. ஜின்கள் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடியவங்க, நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய முதல் வானம் வரைக்கும் போவாங்க. முதல் வானம் வரைக்கும் என்னது போவாங்க. நம்மளுக்கு என்னது முதல் வானம் வரைக்கும் போகிறதுக்கான ஆற்றலாம் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகள் என்னது நாம் போவதற்கு நேரம் எடுக்கும். அவ்வளவு ஆயிரம் இல்லை, அதற்கான வாகனம் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் ஜின்களை பொறுத்தவரைக்கு முதல் வானங்கள் நட்சத்திரங்கள் முதல் வானத்துக்கு கீழே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, அது கீழே தான் இருக்கிறது. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜின்கள் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அபரிமிதமான ஆற்றல் என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த ஜின்களை மனிதர்களால் வசப்படுத்த முடியாது. ஏன்னா அப்படி ஏமாத்துறான். இன்னைக்கு தன்னை ஞானி என்று சொல்லி கொண்டு என்ன பண்ணுவான்னா, ஜின்னுன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. இந்த ஜின்னுன்ற அத்தியாயத்தை என்னது 40 நாள் தொடர்ச்சியாக ஓதுனா ஜின் வருமா, வந்துட்டு என்ன கேட்கும், உள்ளேன் ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கட்டுப்பட தயாராக இருக்கிறேன், செல்லுங்கள் உங்களுடைய அடிமை அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுமா. ஏன்னா இப்படி பழைய படங்கள்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வேறு என்னது ஜின்னுங்கிற படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ் என்னது ஜின்னு பல வடிவம் மாறுன்னு பேய் பிசாசெல்லாம் சொல்லி என்னது மக்களை குழப்பக்கூடிய வேலையில் செஞ்சுருக்காங்க. ஜின் என்பது நம்மை போல பகுத்தறிவு கொண்ட ஒரு உயிரினம். நமக்கு எப்படி நல்லது கெட்டதை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு
அறிவுரை வழங்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான். நல்லது கெட்டது அதுகளுக்கும் தெரியும். நல்லது தேர்ந்தெடுக்கிறே, கெட்டது தேர்ந்தெடு. ஏன்னா நம்ம இருவருக்கு மாத்திரம்தான் மறுமையில் சுவனம் நரகம் உண்டு. அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கும் மனிதர்களுக்குமாகத்தான் என்ன படைச்சிருக்கலாம், சுவனம் நரகம் உண்டு. இருவருக்கும் என்ன உண்டு, கேள்வி கணக்கு உண்டு. அப்போ மனிதர்களால் ஜின்களை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்னது, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 40 நாள் ஜின் சூறாவை படித்தோம்னா ஜின்னை கட்டுப்படுத்த முடியும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க முடியும் அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது பொய்யான ஒரு செய்தி. உண்மையிலே 40 தடவை டெய்லி ஒவ்வொரு நாளும் 40 தடவை ஜின் அத்தியாயத்தை ஓதுனா ஜின்னு கட்டுப்படும்னா 55வது அத்தியாயத்துக்கு பேர் அர்-ரஹ்மான். அர்-ரஹ்மான்னா யார், அளவற்ற அருளாளன். அப்போ அர்-ரஹ்மான 40 தடவை ஓதுனா அர்-ரஹ்மானை கட்டுப்படுத்த முடியுமா, முடியவே முடியாது. அப்போ பகுத்தறிவுக்கு என்னது உடன்படாத ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அப்படி மனிதருக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க செய்த பிரார்த்தனை ஒன்று இருக்குது, அதை நம்ம சொல்லுவோம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரத்யேகமாக நம்மை போல் 6 அறிவு படைக்கப்பட்ட, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஜின் என்று சொல்லக்கூடிய மறைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தவன் தான். ஜின்னுங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா மறைந்து வாழ்தன்னு அர்த்தம். பாம்புக்கு கூட அரபில் ஜான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது மனிதர்கள் உலாவக்கூடிய பகுதியில் இருக்க, மறைந்து தான் வாழ முயற்சி. நீங்கள் நம்மளை பார்த்தா ஓடத்தான் பார்க்குமே ஒழிய நம்மளை என்னது எதுவும் செய்யாது. நம்ம போய் வம்பா கொண்டு போய் என்னது கம்பு கட்டையை வச்சு அடிக்கும்போது என்னது எந்திரிச்சுன்னு கொத்த வரும். நம்ம அதன் பாதையில் குறுக்கிட்டா தான் என்னது தன்னை தற்காத்து கொள்வதற்கு தான் பாம்பு என்ன பண்ணுவோம். உலகத்தில் எல்லா உயிரினங்களுமே பழி வாங்காது, நம்மளை பர்பஸை இவனை போட்டு தொல்லை நினச்சி கொள்ளவே கொள்ளாது. தன்னை தற்காத்து கொள்ள இவனால் நமக்கு டேஞ்சர் வந்துடும், பயந்து கொண்டு தான் என்னது எந்த உயிரினமாக இருந்தாலும் நம்மை தாக்குவோம். அது மாதிரி தான் பாம்பு. அப்போ பாம்புக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது, ஜான், மறைந்து வாழக்கூடிய உயிரினம். அதே மாதிரி தான் ஜின், மனிதருடைய கண்களுக்கு என்னது புலப்படாது. இதை என்னது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தியிருந்தாங்க. எந்த அளவு கட்டுப்படுத்தியிருந்தாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய பெரிய மாளிகையை எழுப்பினாங்க. இந்த மாளிகையை யார் கட்டியது அப்படின்னா இந்த ஜின்கள் தான். பெரிய பெரிய கொப்பரைகளை அது தயார் செய்யும். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது தடாகம் போன்ற கொப்பரை அப்படிங்கிறான். தடாகம்னா என்ன, பெரிய குளம்னு அர்த்தம். ஒரு குளம் அளவுக்கு ஒரு கொப்பரை இருக்குன்னு யோசிப்பார். ஒரு குளம் அளவுக்கு ஒரு கொப்பரை இருக்குன்னா அந்த கொப்பரையே அது என்னது தயார் செய்யுது, இரும்புல தயார் செய்யுது. அந்த கொப்பரையில் உணவு ஆக்கப்படும்னா எத்தனை பேத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அருட்களை எவ்வளவு செல்வங்களை எல்லாம் வழங்கியிருப்பான். அப்போ தடாகங்கள் போன்று கொப்பரைகளை அது தயாரித்தது. அவர்களுக்காக அது மாளிகைகளை கட்டியது. கடலுக்குள்ள முத்து குளிச்சு என்ன பண்ணுவான், மூச்சடைக்குள்ள போய் முத்தெடுத்து அவர் கொடுக்கும். அவர் சொன்ன வேலையெல்லாம் என்னது ஜின் என்ன பண்ணுமா செய்யும். இது பிரத்யேகமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னது அல்லாஹ் தஆலா வழங்கப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் அவர் கூட சொல்லி காட்டுவார், ஜுனூதுஹும் மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி வஹும் யஸஊன். மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் ஆகியவற்றின் படைகள் சுலைமானுக்காக தயாராக அணிவகுத்து நிற்கும் அப்படிங்கிறான். யாரு, மனிதர்கள் படை, ஜின்கள் படை, பறவைகள் படை. இவை எல்லாமே என்னவாகும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படையில். நம்ம படையில் என்னவா இருக்கும், மிருகங்கள் இருக்கும். அல்லது என்னவா இருக்கும், மிருகங்கள் குறிப்பாக குதிரை, ஒட்டகம், அதே மாதிரி யானைகள் இருக்கும். ஆனால் இவையெல்லாம் பேசும், அதான் விஷயம். இப்போ பறவைகள் படை என்று சொன்னால் பறவைகள் சுலைமான்கிட்ட பேசும், ஜின்னு சுலைமான்கிட்ட பேசும், மனிதர்கள் சுலைமான்கிட்ட பேசும். எல்லாருக்கும் வேறு என்ன பண்ணுவார், கட்டளை போடுவார். அந்த கட்டளையை கேட்டுக்கொண்டு என்னது அது பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். யாருக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜின்கள் கட்டுப்பட்டு நிற்கும். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படையோடு கிளம்பி போகிறான். தன்னுடைய படையோடு போய்கிட்டு இருந்தால் எறும்பு புற்றுக்கு அருகில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வருது. அப்போ எறும்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு எறும்பு தலைமை என எறும்பு பேசும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது. எந்த உயிரினமும் பேசாது, எறும்பு பேசும். எறும்புக்கு பாஷை ஒன்று கண்டுபிடிச்சிடுறான். என்ன பாஷைன்னு கண்டுபிடிக்க முடியலைங்க. எறும்பு பேசுகிறது, என்ன பாஷை என்றது கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறான். அந்த பாஷையை யார் காட்டி கொடுக்குறாள்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக படையில் என்ன பண்ணுறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அதிர்வு இருக்குல்ல, எறும்புகளுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை கேட்கக்கூடிய சக்தி இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உலகத்தில் ஆதி காலத்தில் படைக்கப்பட்ட உயிரினம் எறும்புகளில் ஒன்று. தப்பி பிழைத்த உயிரினம்னா எறும்புங்கிறான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா எறும்பு அப்படிங்கிறான். ஏன்னா எறும்பை பொறுத்தளவுக்கு ஈஸியாக எல்லோரும் என்ன பண்ணிடுவோம், அடித்து கொண்டுருவோம். டப்புன்னு என்ன பண்ணுவோம், அடித்து கொண்டுருவோம். ஒரு வெள்ளம் வந்தாலும் செத்து போயிடும். அதே மாதிரி பொடியை தூக்கி கொலை பண்ணிடுவோம். இவை எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு உயிரினங்களாம். பல்வேறு விதமான வெள்ளங்கள், பூகம்பங்கள், இதையெல்லாம் கடந்து ஆரம்ப காலத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஒன்றான எறும்பு ஒரு சின்னஞ்சிறிய ஒரு உயிரினம். இதுக்கு வெறுமனே 3 அறிவு தான் இருக்குது. இந்த அறிவை கொண்ட உயிரினம் இன்னை வரைக்கும் இருக்கிறது. உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினமும் எறும்பு தானே.
நம்மளை விட பெரிய உயிரினம் என்று சொல்லக்கூடிய யானையை விட, பறவைகளை விட, ஏனைய அனைத்து உயிரினங்களை விடவும் இந்த பூமியில் அதிக எண்ணிக்கையில் பாப்புலேஷன் எது இருக்குன்னா எறும்பு இருக்கும். இந்த எறும்புக்கு ஒரு பண்பு இருக்குது, எப்பயுமே தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும். மனுஷனுக்கு தான் அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா மனுஷன் எப்படி ஆகிட்டான்னா உள்ளம் எல்லாம் சுருங்கி போயிடுச்சு. உள்ளம் எப்படி ஆயிடுச்சு? வீடெல்லாம் பெருசு பெருசாக கட்டுறான். உள்ளம் என்ன ஆயிடுச்சு? சுருங்கி போயிடுச்சு. நான் நல்லா இருந்தால் போதும், என் வீடு நல்லா இருந்தால் போதும், என் வீட்டுக்காரமாக பகுமானமாக நல்லா இருந்தால் போதும், மற்றவனை பற்றி யாரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்ற எண்ணம் இன்றைக்கு மனிதரிடத்தில் நிறையா வந்துருச்சு. தன் வீடு தன் வாசல் என்று தன் வாழ்க்கையை மனிதர்கள் சுருக்கி கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் அப்படி நம்மளை படைக்கவே இல்லை. இந்த எறும்பு மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இந்த எறும்பு என்ன சொல்லுது? இந்த ஒரு எறும்பு தலைமை பண்பு. அந்த ஒரு எறும்பு சொல்லுகிறது, காலத்து நம்லத், அந்த எறும்பு சொல்லுகிறது, மசாக்கினகுல்லா யஹ்தி மன்னக்கும் சுலைமான ஜுனூதகும் வஹும் லா யஷ்குரூன். தன்னுடைய எறும்புகளுக்கு சொல்லுது, எறும்புகளே உங்கள் புற்றுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கொள்ளுது. சுலைமான ஒரு படையும் வர்றாங்க, தெரியாமல் உங்களை மிதிச்சிடும். ஏன்? எறும்பு இமனிக்கான இருக்குது, வர்றது தெரியுமா? தெரியாது. அவர்கள் அறியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களை மிதித்து விடக்கூடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய புற்றுகளுக்குள் ஓடி போய் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றது தலைமை எறும்பு தன்னுடைய எறும்புகளுக்கு சொல்லுகிறது. இந்த பாஷை யார் கேட்குது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்குது. கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிரிக்கிறாங்க. அந்த எறும்பு பேசுறது கேட்டு நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டு எறும்பு பேசுகிறத கேட்டால் எப்படி ஒரு வேளை சொல்ல முடியாது? சொல்லணும்னா என்னத்தை சாப்பாடு வைக்க, என்னத்தை இருக்கிறதுல மிஞ்சி போனது, நல்ல சோறையை வச்சு தொலைய மாட்டேங்கிறோம், அப்படி பேசும் நம்ம எறும்பு. நம்ம அப்படி தான் வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த எறும்பு என்னது? பாதுகாக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அருமையான ஒரு பிரார்த்தனை. ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அமல சாலிஹன் தர்லாஹு வதஹல்லி பி இபாதி ரஹ்மத்திஸ் சாலிஹீன் என்று என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செய்த அருள்கொடைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். எனக்கும் அருள் செஞ்சுருக்கிறேன், என் தாய் தந்தைக்கு அருள் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்த்துருக்கான்னு பாருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்ல பிள்ளையாக வளர்த்ததன் காரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இளமை காலத்தில் தன் தந்தைக்கும் தாய்க்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்கிறாங்க. நம்ம சரியாக வளர்க்கலைன்னா நமக்கு பிரார்த்தனை கிடைக்காது. நம்ம பிள்ளையை நமக்கு என்ன மாறிடும்? முசீபத்தாக மாறிடக்கூடியதை பார்க்குறோம். அதனால தான் எல்லாம் நான் சொல்கிறான், மக்கள் செல்வம் என்பது இன்னமா அவுமாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்கள் வழங்கப்பட்டிருக்கூடிய மால் செல்வமும் பிள்ளைகளும் சோதனை. வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அலீம். அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலி இருக்குது என்று என்ன பண்ணுறான்? அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன பண்ணுறான்? சொல்லி காட்டுகிறான். அப்போ இவர் என்ன கேட்குறான்னா, என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீ திருப்தி அடையக்கூடிய நல்லறங்களை நான் செய்வதற்கு நீ உதவ வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானா நினச்சி தொழ முடியாதுன்னு அர்த்தம். நானா நினச்சி நோன்பு வைக்க முடியாது, நானா நினச்சி எந்த நல்லதையும் செய்ய முடியாது. நான் தொழ வேண்டும் என்பதை என் இறைவன் விதித்து விரும்பி இருக்க வேண்டும். அதான் முடிஞ்சு. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1000 பேர் ஒரு மஹல்லால இருக்கிறாங்கன்னா 1000 பேரை தொழுகையில் 5 நேரம் இமாமத்தோட தொழ வர்றாங்க. அப்போ அல்லாஹ் யாருக்கு நாடுறான்னு விளங்குதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நினைச்சா போய் தொழுதுக்குறேன், டயம் கிடைச்சா போய் தொழுதுக்குறேன், அப்படி தள்ளிட போகிற மாதிரி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் நாடணுங்கிறான். அவன் நாடணும். நான் ஒருத்தரை நல்லவனை ஆக்கணும், சோனவாசி ஆக்கணும், நாடிட்டா தொலை வைப்பேங்கிறான். இது அவர் சொல்கிறார், அழகா சொல்கிறாரு. நான் உனக்கு நீ திருப்தி அடையக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்கு நீ தான் எனக்கு உதவணுங்கிறான். அப்போ அல்லாஹ் தான் நமக்கு உதவணும். அல்லாஹ் நமக்கு முகம் பார்த்து தன் கருணையின் காரணமாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்னத்தை போடுறான்? போய் தொழு, போய் தான தர்மம் செய்ய, போய் நன்மையான காரியங்களை போய் செய்ய, குர்ஆன் எடுத்து ஓது, தஸ்பீஹ் செய்ய என்று என்ன பண்ணுறான்? அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுறான்? நன்மையின் பக்கம் தள்ளுகிறான். என்னை அப்படி நீ ஆக்குவாக என்று சொல்லிவிட்டு, உனது அருளால் என்னை உனது நல்லடியார்கள் ஒருவராக ஆக்குவாயாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியார் தானே? அவர் நபி தானே? அவர் இந்த பிரார்த்தனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவரை தான் அல்லாஹ் தஆலா கன்ஃபார்மாக சோனவாசி ஆகிட்டாரு. நபி ஆகிட்டால் என்ன அர்த்தம்? சோனவாசி. அவங்க தான் என்னது? உண்மையிலேயே இந்த சமூகத்தில் மிக முக்கியமான மிகப்பெரிய முதல் தரமான அவுலியா. அவரே கேட்குறார், சுவனவாசியான அவரே கேட்குறாரு, என்னை மறுமையில் உன்னுடைய நல்லடியார்கள் ஒருவராக ஆக்குவாய். 3 விஷயம் கேட்குறார். என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செய்த அருள்கொடைக்கு நான் நன்றி செலுத்தணும். நான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் என்னது? நான் செய்யணும், அதுக்கு நீ உதவுவாயாக.
என்னை நல்லடியார்கள் ஒருவராய் சேர்ப்பாயா என்று என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி நீங்களும் செய்யுங்கள் என்று என்ன பண்ணுறான் சொல்லி காட்டுகிறான். மனப்பாடம் பண்ணிங்க. சூரத்துல் நம்ல் எறும்புங்கிற அத்தியாயத்தில் என்னது 19வது வசனம். இதில் வரக்கூடியது தான் இந்த பிரார்த்தனை. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படையெல்லாம் திரட்டுறான். எல்லாம் ஜின் படை, மனிதர்கள் எல்லாம் வர்றாங்க, பறவைகள் எல்லாம் வந்து நிற்கிது. அப்போ அதில் ஒரு பறவை மட்டும் மிஸ். என்ன அந்த பறவைக்கு பேர், அல்லாஹ் தஆலா ஹுது ஹுது அப்படிங்கிறான். அந்த பறவைக்கு பேர் என்னது, ஹுது ஹுது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையை காணோம். ஹுது ஹுது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறான். தெரியல அப்படிங்கிறான். வரட்டு எங்கேயோ போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவார், காலை மாலையில் என்ன பண்ணுவார், பறையீடு நடத்துவார், அணிவகுப்பு நடத்துவார். பெரிய படை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைங்கிறது பெரிய படைன்னு விளங்குது. காலையில் ஒரு பறையீடு, சாயங்காலம் ஒரு பறையீடு, அணிவகுத்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்தா காணோம், வரட்டுன்னு. அதை என்ன பண்ணுறேன், நான் வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாரு சொல்கிறான். லேட்டாக வருது இந்த பறவை, புது பறவை தாமதமாக வருது. தாமதம் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனோம், சபா நாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமிக்க ஒரு செய்தியுடன் நான் வந்திருக்கிறேன், சொல்லு, நான் அதை கேட்குறேன், நீ மட்டும் உண்மையை சொல்லலை உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, சபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு அரசி, ஒரு பெண் வந்து ஆட்சி செய்கிறான். ஒரு பெண் என்ன பண்ணுறா, ஆட்சி செய்கிறான். அல்லாஹ் தஆலா அவருக்கு நிறைய செல்வங்களை வழங்கி இருக்கிறான் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. ஆனால் அவர்கள் அனைவருமே சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்கள், சூரியனை கடவுளாக வணங்குகிறார்கள். சூரியனை கடவுளாக வணங்கக்கூடிய காரியத்தை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக ஆக்கியிருக்கிறான். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. ஒரு மனுஷன் சொல்கிற மாதிரி என்னது, புது பறவை சொல்லுது, ஷைத்தான் என்னது சூரியனை வணங்கக்கூடிய காரியத்தை சூரியனை கடவுள் மாதிரி என்னது நினச்சி அதுக்கு சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணுறான், அழகாக காட்டுறான். இதுதான் சிறந்தது, இதுதான் கடவுள், இதுகிட்ட தான் நம்ம கேட்கணும். என்ன பண்ணுறான், அவருடைய உள்ளத்தை என்னது மாற்றி செய்ய வச்சுறான். இப்படிப்பட்ட ஒரு செய்தியுடன் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே அப்போ புது பறவைட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு கடிதம் தருகிறேன். இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த அரசிட்ட போட்டுரு. அந்த அரசிட்ட குடிச்சிட்டு நீ தனியாக என்ன பண்ணு, மறைவாக போய் நின்றுக்க. அரசிட்ட குடிச்சிட்டு மறைவாக போய் நின்றுக்க. என்ன சொல்லுது, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இது கடிதத்தோடு போகுது. இது புது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கடிதத்தோடு என்னது போய் சபா நாட்டு அரசிட்ட போய் கொடுத்துட்டு என்ன பண்ணுது, சட்டுன்னு அது வெளியே போயிடுது. போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று என்ன பேசிக்கிறாங்க. கடிதத்தை அந்த அம்மா எடுத்து பார்த்தா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு அவர் எழுதுகிறார். எழுதிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு முஸ்லீம்களில் ஒருவராக மாறிவிடுங்கள். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் நான் படை திரட்டி வர வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எத்தி வைக்கிறான் மார்க்கத்தை. ஏன், சூரியனை கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கான். சூரியனை கடவுள் கிடையாது, அது ஒரு பொருள், அது ஒரு சாதாரண உயிரற்ற பொருள். அதையே நீங்கள் வணங்குறீங்க. ஏக இறைவனாகி அல்லாஹ் வணங்குங்க. அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்துடுங்க. அப்படி நீங்கள் வரலைன்னா என்னிடமிருந்து என்னது உங்களுக்கு போர் செய்தி தான் வரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த அம்மா சபையில் அமைச்சர் பெருமக்கிட்ட ஆலோசனை செய்யுது, என்ன செய்யலாம். இப்படி ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது, சுலைமான் சொல்லக்கூடிய மன்னர் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு, என்ன செய்யலாம். மந்திரி பெருமான மக்கள்லாம் சொல்கிறாங்க, நம்மகிட்ட தான் படம் வலுவாக இருக்குல்ல, நம்மகிட்ட தான் நிறைய வலிமை இருக்குல்ல, உள்ளே அடித்து காலி பண்ணிடுவோம், அவர் சொல்கிறதுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டாம் அப்படி என்ன பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் என்னது ஆலோசனையே சொல்கிறாங்க. இப்போ மன்னர் மாத்திரம் நல்லவராக இருந்து பிரயோஜனமே கிடையாது. மன்னரை சுற்றி உள்ளவங்க நல்லவராகவும் அறிவிலியாக இருக்கணும். மன்னர் கேட்குறாரு, மாதம் மும்மாரி மழை பெய்ததா, மந்திரிமாரெல்லாம் சொல்லுவாங்களாம், மழை பெய்கிறது பண்ணா. மன்னர் போய் வெளியே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் மழை பெய்யுதா மழை பெய்யலன்னு. மந்திரிகிட்ட கேட்டால் மந்திரி சொல்கிறத மட்டும் என்னது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய நாட்டு நிலைமை என்னது அதே தான். மன்னர் நல்லவர் கிடையாது, அது வேறு விஷயம். அப்போ என்னது இந்த மன்னர் அந்த அம்மா என்னது கேட்குறான். கேட்டோன்னே இல்லை வேண்டாம், மன்னர்கள் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து போர் செய்வார்களே ஆனால் அந்த ஊரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மடாலயங்கள், ஆலயங்கள், அவர்கள் எல்லாம் என்னது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க, விளைநிலங்களை எல்லாம் சேதப்படுத்திடுறாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. சுலைமானுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அன்பளிப்பை கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. அந்த அம்மா முடிவெடுத்து அன்பளிப்பு கொடுக்குறதுக்கு முடிவெடுத்துறாங்க. நேராக என்னது பறவை சொல்லிடுச்சு, இப்படிலாம் இருக்குது. அப்படியா அப்படின்னோடனே சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அந்த அம்மாவுடைய அன்பளிப்பு என்னது வருது, படையோட என்னது அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம அன்பளிப்பை பார்த்தோன்னே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்தது இதை விட என்கிட்ட நிறையா இருக்குது, அல்லாஹ் கொடுத்தது இதை விட நிறையா இருக்குது. உங்களிடமிருந்து நான் அன்பளிப்பு எதிர்பார்க்கல,
ஏகத்துவ கொள்கை எதிர்பார்த்தேன். அல்லாஹ் ஒருவன் தான்ற கொள்கைக்கு நீங்கள் வரணுங்கிறத நான் எதிர்பார்த்தேனே தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணியிருக்கிறீங்க, இது வந்து சரியில்லை, மீண்டும் உங்கள் மீது நான் என்ன பண்ணுவேன், போர் புரிவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க பதில் கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த அம்மாவுக்கு கடிதம் போன அந்த அம்மா கிளம்பி வருது. அந்த அம்மா என்னது, ஆஹா சுலைமான் வந்து நம்ம கொடுத்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளலை, திரும்ப அவர் வந்து நம்ம மீது போர் புரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போயிடுவோன்றது. அந்த அம்மா கிளம்புது. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சபையிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த ஹுது பறவை ஒன்று சொல்லுது, அந்த அம்மாட்ட ஒரு பெரிய சிம்மாசனம் ஒன்று இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமாக அவ்வளோ அலங்காரமாக இருந்துச்சு. அப்படியா, அதை யார் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு, யார் எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ இப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் எந்திரிச்சு சொல்லிச்சு, நீங்கள் வந்து என்னது உங்களுடைய அந்த இது சேர்லேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய அரியாசனத்திலேருந்து உட்காந்துருக்கீங்கல்ல, எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துடுங்க. உட்காந்து எழுந்திருக்கிற எவ்வளோ நேரம், உட்காந்து இப்படி எழுந்திருக்கிறதுக்கு எவ்வளோ, அதுக்குள்ளே எங்கேது சபா நாடுங்கிறது பல 100,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது, அங்கேருந்து நான் கொண்டு வந்துடுறேன் இப்ரீத் என்று சொல்லு ஜின்னு சொல்லு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக இருக்கும். இன்னொரு ஜின்னு சொல்லுது, அதுக்கு நல்ல பேர் சொல்லலை, என்ன விதமான அடைமொழி சொல்லுகிறான்னா இந்த ஜின்னுக்கு இப்ரீத்னு சொல்கிறான். அந்த ஜின்னுக்கு அல்லாஹ் சொல்லும்போது வேதம் பற்றிய ஞானமுடைய ஜின் அப்படிங்கிறான். வேதம் பற்றிய ஞானமுடைய ஜின், அந்த வேதத்தை அறிந்திருக்கக்கூடிய ஞானமுடைய ஜின் என்ன சொல்லுச்சுன்னா, அவளெல்லாம் டைம் என்ன, கண்ணை மூடி தரங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னக்குள்ளாட்டி எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ வலிமை இருக்குது ஜின்னு, எவ்வளோ ஆற்றல், எவ்வளோ தூரத்தில் உள்ள ஒரு பெரிய சிம்மாசனத்தை கண்ணை மூடி திறக்கிறவங்களாட்டி கொண்டு வருதுன்னா ஜின்களுடைய வலிமை யோசிச்சு பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை யோசிச்சு பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கண்ணை மூடி திறக்கிறாங்க, முன்னாடி நிற்குது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என் இறைவன் நான் நன்றி செலுத்துகிறேனா என்று என்னை சோதிப்பதற்கு இந்த அருளை வழங்கியிருக்கிறான். எல்லா அருளுமே நன்றி செலுத்துவதற்கான சோதனை தான். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செல்வம், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மனைவி மக்கள், சொந்தம் பந்தம், ஆடை, ஆரோக்கியம், இந்த உலகம் எல்லாமே அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டு நன்றி செலுத்துறியா இல்லையா இதான் அல்லாஹ் பார்க்கலாம். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான்னு அல்லாவே என்ன பண்ணிடான் சொல்கிறத பார்க்கணும். எல்லா மனிதரும் அல்லாஹ் வணங்குறான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் நான் என்னுடையதுங்கிறான், என்னுடைய திறமைங்கிறான். கடவுளே இல்லைங்கிறான். கடவுளுக்கு மகன் இருக்குது, மச்சான் இருக்குது, மாமன் இருக்குன்னு என்ன பண்ணுறான், இணை கற்பிக்கிறத பார்க்குறோம். இங்கே சுலைமான் சொல்கிறாங்க, என் இறைவன் இதெல்லாம் எனக்கு ஏன் கொடுக்குறான்னா நான் நன்றி உடையவனாக இருக்கிறேனான்னு என்னை சோதித்து பார்ப்பதற்காக கொடுக்குறான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க. இது எடுத்து வந்துச்சு, இதை மாற்றி வைங்க அப்படின்ட்டாங்க. இந்த அரியாசனத்தை என்ன பண்ணுங்க, மாடிஃபைடு அப்படி மாற்றி வச்சுருங்க, அந்த அம்மா கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. வந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வர்றாங்க. சபையில் இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இது என்னன்னு தெரியுதான்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. ஏதோ அரியாசனம் போல் இருக்குது அப்படின்றது, ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, இது யாருடையது என்பது தெரியுதா அப்படின்னா தெரியல அப்படின்னா உங்களுடையதான். அப்படி ஷாக்காயிட்டாங்க அந்த அம்மா. ஏன், அந்த அம்மா கிளம்பி வர்றதுக்குள்ளாட்டி என்ன ஆயிடுச்சு, இங்கே இது வந்துருச்சு. அப்போ எப்படி வந்திருக்கும் அந்த அம்மா யோசிப்பாங்களா இல்லையா? அந்த அம்மா கிளம்பி படையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னது பொருள் ஆடை கடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணும், வரணும், குதிரையிலே ஒட்டகத்திலே வரணும். அப்போ ஒரு பெரிய சிம்மாசனம் எடுத்து வரணும், அதுக்கு ஒரு கூட்டம் என்னது தயாராகி வரணும். நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வர்றதுக்கு முன்னாடி இது எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு, கொண்டு வரப்பட்டு அதுக்காட்டி என்னது அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆத்தோரே சுலைமான் சொல்கிறாங்க, நீ அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அப்படியா நீ என்னுடைய அரண்மனையில் போய் இரு அப்படின்றாங்க. யார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவை பார்த்து என்னுடைய அரண்மனையில் போய் இரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகான வர்ணனையுடன் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லும். அந்த அம்மா அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. இவ்வளோ தூரம் ஆடை, கரண்டை வரைக்கும் என்னது, கீழே வரைக்கும் என்னது ஆடை. கால் எடுத்து அப்படியே அரண்மனைக்குள்ளே வைக்க போகிறாங்க. அப்படி தண்ணியாக இருக்குது. தண்ணியில் கால் வச்சு ஆடை நனைஞ்சிருன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஆடை அப்படியே கரண்டைக்கு மேலே அப்படி தூக்கிறாங்க. தண்ணியில் நனைஞ்சிடக்கூடாதுல்ல, கரண்டைக்கு மேலே தூக்கிட்டு அப்படி வைக்கிறாங்க. தண்ணி இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அது வெறும் தரை தான் அப்படிங்கிறான். தரை தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. கட்டடம் எப்படி கட்டியிருப்பான்னு யோசிப்பாரு. இன்றைக்கி என்ன டைல்ஸு, இது என்ன மார்பிள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை இருந்திருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. தரை தண்ணீர் மாதிரி இருக்குது, பளிங்கு மாதிரி முகம் தெரிகிறது. தரையில் தண்ணி இருக்குன்னு நினச்சி அந்தம்மா பயந்து கொண்டு மெல்ல காலை வச்சு தன்னுடைய ஆடை நனைஞ்சிடக்கூடாதுன்னு தூக்குனா தரையில் தண்ணி இல்லை, பளிங்கு போல் இருக்கிறது. பிரமிச்சிட்டாங்க.
வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, சுலைமானுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த முடியாதுன்னு நினைக்கிறேன். மனுஷனால் இப்போ கட்ட முடியாது. அந்த காலத்தில் யார் மூலமாக கட்டப்பட்டது? ஜின் மூலமாக கட்டிப்பட்டுச்சு. யார் கட்ட வச்சது? அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான். சும்மா மாளிகைன்னு அப்படி ஒரு மாளிகை பார்த்தாலே உள்ளம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு என்னது அந்த மாளிகை இருக்கிறது. உள்ள நுழைஞ்சது தான் தாமதம். அந்த அம்மா சொன்னாங்க, சுலைமானுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விளங்கிடுச்சு. இது மனுஷன் கட்டினதே கிடையாது. கண்டிப்பாக என்னது சுலைமான் நபிதான் என்று என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா உணர்ந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த தொடர்ச்சியாக இந்த நம்ல் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை சொல்லும்பொழுது தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்பட்ட பாக்கியங்களில் இதுவும் இவ்வளவு பாக்கியங்கள். ஷைத்தான் அவர்களுக்கு கட்டுப்பட்டது, ஜின்கள் கட்டுப்படுது. இது மட்டும் இல்லை, காற்று அவருக்கு பணிந்ததுங்கிற அல்லாஹ் பாக்கியங்கள் பெரும் பாக்கியம். காற்று இருக்குதே, அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அதனுடைய புறப்பாடு 1 மாதம், திரும்பி வருவது 1 மாதம் தான். இப்போ நம்ம மேனியில் காற்று படுதில்லை, இந்த காற்று பட்டு பூமியை சுற்றி ஒரு இடம் வரை வர்றதுக்கு 2 மாதம். நம்ம மேலே படக்கூடிய காற்று இருக்கே, அதே காற்று திரும்ப நம்ம மேனியில் படுவதற்கு என்னது சுற்றி வருவதற்கு என்னவாகும், கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆகும். அல்லாஹ் சொல்கிறான், காற்று புறப்பாடு 1 மாதம், திரும்பி வருதல் 1 மாதம். காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணிந்தது, அவர் சொன்ன இடத்துக்கு அது சென்றது அப்படிங்கிறான். இதெல்லாம் கற்பனை கூட எண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ பாக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்குள்ள நிலைமைக்கு இந்த பாக்கியம் நம்ம கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அடிக்கிற 41 டிகிரி செல்சியஸ் எப்போ எனக்கு காற்றே வந்து விடு அப்படின்னா நோக்கம் ஜிலிஜிரு, நீ என்ன கேட்டாலும் வரமாட்டேங்குது, புழுக்கம்தான் வருது. நைட்டு ஃபுல்லாக என்னது முடித்தோம்னா என்னது காலையில் 6 மணி 4 மணிக்கு நான் சகர் நேரத்தில் என்னது தூக்கம் வருது, அவ்வளோ தூரம் என்னது தெப்பமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நகைச்சியாக ஒரு செய்தி சொன்னாங்க, சட்டையை மாட்டிட்டு வெளியே போனோம், ஈர சட்டையை மாட்டிட்டு காலையில் வெளியே போனோம்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் காஞ்சிடுதான். நல்ல சட்டையை போட்டு படுத்துட்டு காலில் எழுந்திரிச்சோம்னா ஈரமாக மாறிடுது அப்படிங்கிறான். அந்தளவுக்கு என்ன இருக்குன்னா வெக்க ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டயத்தில் நம்ம காற்று நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும், அடிக்கவே மாட்டேதில்ல, அப்படி மரமெல்லாம் சிலையாக வரைஞ்ச மணிக்கே நிற்கிது. அப்போ அல்லாஹ் இந்த பாக்கியத்தை இப்போ நம்ம கொடுத்தவங்க யோசிச்சு பாருங்கள், ராகத்தை தூங்குவோம் அவருக்கு கொடுத்துருவோம். அல்லாஹ் தஆலா காற்று அவர் சொல்லுக்கு பணிந்தது, இங்கே போனால் இங்கே போகும், அங்கே போனால் அங்கே போகும், எப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் கொடுத்ததுதான். ஆனாலும் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனிடத்தில் பணிவைத்தான் வெளிப்படுத்தினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அவங்களுடைய குதிரையை என்ன பண்ணுறாங்கன்னா தொட்டு தடவி கொடுத்து ரசித்து கொண்டிருக்காங்க. படைக்கு தயாராக குதிரை நிறையா. குதிரை நம்ம ஊர் குதிரை மாதிரிலாம் கிடையாது. அரபு குதிரைங்கிறது என்னது ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும், ஏறலாம் முடியாது குதிரையில் டக்குன்னு, அவ்வளோ ஈஸியாக நான் ஏற முடியாது. குதிரைக்கும் மனிதனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணுமா. குதிரை ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. காரை ஓட்டிடலாம், பைக்கை ஓட்டிடலாம், விமானத்தோட உயிரினத்தை கட்டுப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட மனசோடு அது ஒத்து போகணுமா, அப்போ தான் நம்மளை அதை ஏற்றுக்கும். அப்படி என்னது பிரமிக்கத்தக்க குதிரைகள் என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படைகள் எல்லாம் பார்த்து அதை ரசித்து கொண்டு இருக்கிறாங்க. ரசனையில் அசர் தொழுகை மறந்து போச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகரிப் ஆயிடுச்சு. அப்போ தான் ஞாபகத்து வருது, அல்லாவே இந்த குதிரையை கவனிச்சு போட்டு கடைசி என்ன பண்ணுறோம், அசர் தொழுகை முட்டுட்டோமே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, வருத்தப்படுகிறாங்க. வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதை பார்த்துட்டு இதனுடைய அந்த அழகில் இதை பார்த்து பிரமிச்சு நான் என்ன பண்ணுறேன், தொழுகையை நான் விட்டுட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறாங்க, பாவ மன்னிப்பு என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு அசர் தொழுகை விட்டுருக்காருன்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்குறது, காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னது பாவ மன்னிப்புலேயே கிடந்தாலும் என்னது பத்தாது. ஏன்னா பல அசர் என்ன ஆயிடுச்சு, நமக்கு போயிடுச்சு. அசர் தொழுகை யார் பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, தமக்கு ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், தமக்கு செல்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அசர் தொழுகை தொழுதுகொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆயுளும் செல்வமும் ரெண்டு விரும்புகிறோமா இல்லையா, இது ரெண்டு என்னது நீங்கள் விரும்பினா அசர் தொழுகை தொழுது கொள்ளுங்க என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவர் வருத்தப்படுறார், தன் வாழ்க்கையில் ஒரு தடவை அசர் தொழுகை போயிடுச்சு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 3 பிரார்த்தனை செய்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன பிரார்த்தனை, இறைவா அல்லாஹ்வுடைய உன்னுடைய தீர்ப்புக்கு ஒத்தது போல நான் தீர்ப்பு சொல்ல வேண்டும்ங்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு ஒத்ததாக அமையும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2வது பிரார்த்தனை செய்கிறாங்க, எனக்கு வழங்கப்பட்ட ஆட்சி போன்று வேறு யாருக்கும் வழங்கப்படக்கூடாது அப்படின்னா, இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
மூணாவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய பள்ளிக்குள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. அந்த பள்ளிக்குள் உள்ளே நுழைந்து தொழுது விட்டு வரக்கூடியவர் அன்று பிறந்த பாலகன் போல இருக்கணும், அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக இருக்கணும்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், இந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறார். அதனால தான் நம்ம மக்காவில் ஹஜ்ஜுக்கு யார் போயிட்டு வர்றாங்களோ அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டால் அன்று பிறந்த பாலகன் போல என்னது அவர் ஆய்விடுவார் என்று என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ 3 பிரார்த்தனையில் 2ஐ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டால் இன்னொரு பிரார்த்தனை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு முறை மஸ்ஜிதுல் அக்ஸாவை என்ன பண்ணுறாங்க, இந்த ஜின்னை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, கட்டுகிறாங்க. கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டணம் நல்லது முழுமையாக நிறைவேறக்கூடிய தருணம். இந்த ஜின்கள்லாம் என்னது மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டே இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயந்து என்னது எல்லாத்தையும் கட்டி கொண்டு இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நல்ல பெரிய சிம்மாசனத்தை உட்காந்து கைத்தடியில் என்ன பண்ணுறாங்க, சாஞ்சு இப்படி உட்காந்துருக்குறாங்க. சுலைமான் பார்த்துக்கிட்டு இருக்கார். கட்டலைன்னா வைவார். பயந்து கொண்டு என்னது ஜின்கள்லாம் கட்டி முடிக்குது. கட்டி முடித்தா இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வச்சுருந்த கம்பு இருக்குல்ல, கம்பெல்லாம் இப்படி சாஞ்சு உட்காந்துருக்குறாங்க. அந்த கம்பு கீழே இருந்து கரையான் என்ன ஆயிடுச்சு, அந்த கம்பை லைட்டாக அரிச்சிருது. கம்பை அரிச்சா என்னவாகும், ஸ்லிப்பாகி கீழே விழுறாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜின்னு சொல்லுது, ஐயோ இவர் இறந்து போனது முன்னமே தெரிஞ்சிருந்தால் இதை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு. இது ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, ஜின்களுக்கு மறைவான ஞானம் உண்டுன்னு இன்னும் ஏமாத்துறான்ல. ஜின்களுக்கு மறைவான ஞானம் உண்டு, என்ன வேணால் செய்யும் அப்படிங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் இந்த வேலையை இருந்திருக்காரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சிட்டாங்கிறதே தெரியல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததை எது காட்டி கொடுத்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, ஒரு சின்ன அற்பமான கரையான் காட்டி கொடுத்துட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அப்படியே வஃபாத் ஆக்கிடுறான். அவங்க பாட்டு கம்பில் கையை வச்சு சாஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கரையான் வந்து அரிக்குது. கட்டை தழுவும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுறாங்க. அப்போ தான் வஃபாத் ஆக தெரிகிறது. அப்போ ஜின்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற படிப்பினைகளை தந்திருக்கிறான். அதை நாம் அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.